வந்துட்டேன்டா ஷேடோ விஷயம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா பிக் ஆப்பிள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அப்படியே நல்லா சிரித்து சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்டு ஃபன் ரொமான்ஸோடலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரி பொக்கலே, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஷேடோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இல்லைனா இந்த சேனல் கையில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடும் உங்களுக்கு. ஐயோ எங்கடா போச்சு அந்த ஸ்டோரிக்கு அடுத்து வேறு எந்த ஸ்டோரி பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் தான் இப்போது ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறான். என்னது இது, இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்குது. இதில் எங்கே இன்டர்வியூ நடக்குதுன்னா எங்கே போய் கண்டுபிடிக்க? ரிசப்ஷனில் போய் நின்றுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட பேர் ஜங்குக், நான் இங்கே இன்டர்வியூக்காண்டி வந்தேன். 3rd ஃப்ளோரில் தான் இன்டர்வியூ நடக்குது, நீங்கள் போங்க சீக்கிரமா. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் இப்போ அப்படியே லிஃப்ட்டில் ஏறி அங்கே போகிறான். ஸோ அங்கே வேறு கொஞ்சம் கூட்டமாக வேறு இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு பர்சன் அப்படியே ஜங்குக்கு ஒரு இடி இடிக்க அவன் அப்படியே டொம்முன்னு கீழே விழுந்துடுறான். ஐயோ போச்சு 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 போச்சு, கால் வலிக்குதுடா பாவி. ஐயோ பார்த்து வர மாட்டியா? என்னடா இப்படி இடிச்சிட்ட, கால் வேற வலிக்குது. ஐயோ சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த இடமே அப்படியே ஜங்குக்கு சுற்றி கூட்டமாகுது. இப்போது அந்த கூட்டத்தெல்லாம் விலக்கி விட்ட ஒரு பர்சன் தான் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி பார்க்குறான். அந்த உருவம் பார்க்க ரொம்ப பெருசாக ஜெய்ஜான்டிக்காக இருக்குது. அவ்வளோ பெருசாக நின்றுட்டுருக்காரு. வேறு யாருமே இல்லை, நம்ம டேங் தான். யார் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான்? ஐயோ, அங்கே டேங் அப்படி கீழே உட்காடுறான். என்னாச்சு, ஓகேவா? உன்னால் நடக்க முடியுமா? ஓகே தான், ஆனால் நடக்க முடியுமான்னு தான் தெரில. ஸோ டேங்க் அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே ஜங்குக்கு ப்ரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்கிக்கிறா. அங்கே மொத்த பேரும் அப்படியே இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. பட் டேங்க் கண்டுக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அங்கே ஜங்குக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அட்டா, இது ரொம்ப நல்லா இருக்குதே ஹை அப்படின்னு சொல்லி அவன் எப்படி நல்லா டேங்காக தான் பார்த்துட்ருக்கான். அங்கே ஜிமின் தான், என்னது இடமே ரொம்ப கூட்டமாக இருக்குது, என்ன எடுக்குது? ஏய் சி தலை தலை தலை, ஐய இவன் ஏன்டா எப்படி தூக்கிட்டு வந்துட்டுருக்கான்? ஐயா டேங்கே அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் குடு குடுன்னு ஓடி வரான். ஐயா என்னையா பண்ணுறீங்க? அதுவும் இவனையே தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க? ஐயா கீழே இருக்குங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. டேய் ஜிமின், எதுக்கு இப்போ கத்திட்டுருக்கா? எனக்கு அடிபட்டுருந்துச்சா, அதான் தூக்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நான் தப்பு இருக்கா? அடிபட்டா உங்களே யார் தூக்க சொன்னா? ஏன் என்ன கூப்பிட்டுருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அதுக்கே தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க? யோ இறங்கியா, நீ பாட்டுக்கு நல்லா உயரமாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அப்படியே கீழே பிடிச்சி இறக்கி விட்றான். ஸோ டேங்கோ அப்படியே புத்தனாப்பில் இறக்கி விட்றான். ஆனால் ஜங்குக்கு ஃபுல்லாக ஆகிட்டு அங்கே தான் ஆன்னு பார்த்துட்ருக்கான். இங்கே பாருங்க, கம்பெனியோட சிஇஓவாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் உங்கள் அம்மா என்னை கேமராவில் பார்த்து அசிங்கமாக களி பொழிச்சுன்னு ஊற்றுவாங்க, என்னாலாம் திட்டு வாங்க முடியாது, தயவு செய்து போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே டேர்ன் பண்ணுறான். என்னது, இவர் தான் சிஇஓவா? சிஇஓ தூக்கிட்டு வந்துடுறான். நல்லா ஜாலியாக உயரமாக பகுமானமாக உட்காந்து வந்துட்டு இருந்தோம். அத்தாடி, அவங்க அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறான். ஸோ அங்கே ஜிமின் தான், ஏய் என்னடா அவன் தான் தூக்கிட்டு வரானா, நீயும் நல்லா பகுமானமாக ஏறி உட்காந்து வந்துட்டுருக்க. நான் என்ன பண்ணுறது, அவர் வேற பார்க்க நல்லா பஞ்சு மித்தமாக இருந்தாரா, தூக்கிட்டு வரப்போ நல்லா சாஞ்சு வர கரெக்டாக இருந்துச்சு. அதான் எது வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு தூக்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஐய என்னது இது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆனால் செய்வோன்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியும், அது வரையும் எனக்கு தெரியாதுப்பா. அட்டா போய், ஓ பேர் என்ன? என் பேர் ஜங்குக்கு. ஜங்குக்கா, இங்கே பாரு ஜங்குக்கு, ஒன்று நான் தான் இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாச்சே, நீயும் வேலைக்கு கேட்குறன்றதுனால தான் இந்த வேலையிலே உன்னை ஜாயின் பண்ண வச்சேன். ஆனால் நீ இப்போ இருக்கிற என் வேலையவே தூக்கி விட்ற அளவுக்கு பண்ணுறியே, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? ஆனாலும் ஆள் பக்கம் நல்லா தான் இருக்கார். ஆமாம், அவர் பேர் என்ன? பேர் என்னவா? ஏய் என்ன இந்த பர்றா, நீ நினைக்கிற மாதிரி டேங் கிடையாது. ஓ அவர் பேர் டேங்கா?
கர்த்தரே, இங்கே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. டேய், உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணும் தான். நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ பண்ணிகிட்ருக்க. இப்போல்லாம் நீ பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அடி வாங்குறது என்னமோ நான் தண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் மைண்ட் வாய்ஸ் வேறு என்ன ஏதோ சொல்ல வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டா. அங்கே இப்போ ஒரு பெல் சவுண்ட் தான் கேட்குது. ஸோ அங்கே வேறு ஜிமின் தான் என்னோட காதில் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. அதான்ப்பா பெல் சவுண்டு. அதுவா, உனக்கு பெல் சவுண்டு? எனக்கு சங்கோதர சவுண்டு மாதிரியே இருக்குது. ஏன் உன்னோட கையெல்லாம் நடுங்குது? எனக்கு தெரில. என் மூஞ்சிலெல்லாம் வேர்த்து ஊற்றுது உனக்கு? எனக்கு தெரில. ஏன்டா எப்படி பேசிகிட்ருக்க? எனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியாது. உள்ளே வந்து பார்த்தா அப்போ தெரியும். சரி, எல்லாம் நல்லா வேலையை நல்லா பாருங்கடா. டேய், கோவப்படுத்துகிற மாதிரி யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. இப்படிதா உன்னத்தா. ஏய் ஜங்குக், உன்னையும் தான் சொல்கிறேன், உருப்படியாக வேலை பாரு. போனியா, போய் பேசினியா, வேலையை முடிச்சியா, அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போனியான்னு இருக்கணும். புரிதா அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் இப்போ அப்படியே அந்த கேபின்குள்ளே உள்ளே போயிடுறான். ஸோ கதவை சாயந்தரம் அடுத்த செகண்ட் அங்கே ஒரு பொருளெல்லாம் பறக்கிற சவுண்டு, அங்கே ஜிமின் கத்துற சவுண்டெல்லாம் பங்கமாக கேட்டுட்ருக்குது. அங்கே எல்லோரும் அப்படியே ஷாக்காக எந்திரிச்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கெலாம் வேகமாக போய் அங்கே இருக்க கதவுல அப்படியே காதை வைக்கிறான். என்ன சவுண்டு இது? எனக்கு ஏன் வேறு மாதிரி கேட்டுட்ருக்கு? ஐயோ ஐயா, அவ்வளோ பண்ணாதீங்க. ஐயோ அம்மா, ஆத்தாடி, அம்மா, கடவுளே விட்ருங்க. ஐயோ சார், நான் எதுவுமே பண்ணலையே, நானோ பண்ணேன். ஐயோ சார். எனக்கு நீ ரூல்ஸ் போடுறியா? இங்கே நான் என்ன பண்ணுமோ நான் தான் ரூல்ஸ் பண்ணும். அந்த இடத்துல இருந்து நீ என்னடா ஓவராக சவுண்ட் விட்டுட்ருக்க? நான் பார்க்குறப்பவே எல்லாரும் எப்படி குப்பை மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஒரு ஆர்டர் வைஸ் கூட இல்லை. எல்லாரும் நல்லா ஏதோ இதுக்குள்ளேயே நுழைஞ்ச மாதிரி வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியா இருக்கணும்? சொல்கிறா, இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேங் போட்டு பொலன்னு பொழக்கிறான். இப்போ ஏதோ சவுண்டு கேட்டிருக்கோம். டேங்க அப்படியே அடிக்கடி ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அவங்க ஜிமின் தான் டபக்குன்னு அப்படியே எந்திரிச்சு நின்றுக்கிறான். டேங் போய் இப்போ கதவை திறந்த ஸ்பீடுக்கு அப்படியே போய் ஜங்கு டேங்கோட ஜஸ்ட்டில் சாஞ்சிடுறான். மற்ற எல்லாரும் அப்படியே கீழே போய் விழுந்துடுறாங்க. அங்கே ஜிமின் அப்படியே பார்க்குறான். எல்லாரும் எங்கே விழுகிறாங்க? தக்காளி அதை மட்டும் எங்கே போய் விழுகுது பார்த்தியா? என் வயிறு எரியுதுடா. ஸோ அவங்ககிட்ட தான் எல்லோரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ அவங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க வெளியே. ஸோ அவங்க ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க மேலே அப்படியே பேன்னு பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவங்க டேங் தான், உனக்கு மட்டும் என்ன தனியாக சொல்லணுமா? ஒன்று என்ன போக சொன்னேன், நீங்கள் விட்டா போயிடுவேன். ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி டொம்புன்னு கீழே விட்டுடுறான். ஸோ அங்கே ஜங்குக்கு நல்லா அவன் தூக்கி தான் வேறு பிடிச்சிருப்பான். பிகாஸ் டேங் செம்ம ஹைட்டு. நார்மல் பீப்புள் ஹைட்டு அளவுக்கு நம்ம டேங் இருக்கவே மாட்டான். அவங்கள விட ஜாஸ்தி ஹைட்டில் தான் இருப்பான். நம்ம ஜங்குக்கு வந்து டேங்கோட ஜஸ்ட் அளவு தான் இருப்பான். டேங் வேறு ஜங்குக்கு வந்த ஸ்பீடுக்கு டபுக்குன்னு தூக்கி வச்சுருப்பான். அது ஜங்குக்கே தெரியல. ஸோ விட்டோன்னு டொம்புன்னு கீழே வந்தோடனே, தடி என்ன தூக்கி வச்சுருந்தீங்க, இதுதான் குட்டையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எதே குட்டையாக இருக்கக்கூடாதா? ஹலோ சார், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கீங்க. உடனே என் ஹைட்டை பற்றிலாம் ஒன்றும் பேச வேணாம். ஏதோ இங்கே இருக்கலாம் கூட கொஞ்சம் நான் ஹைட்டு கம்மி, அது தெரியக்கூடாதுன்னு வேறு நான் கொஞ்சம் ஹீல்ஸ் அளவுக்கு ஒரு ஷூ போட்டு வந்திருக்கேன். அதையும் மீறி நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நியாயமே இல்லையே. அங்கே ஜிமின் தான், இவனால தான் இவன் என்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருந்தான். இதில் இன்னும் கொஞ்சம் வெறி ஏற்றுற அளவுக்கு இவன் வேலையை விட்டு தூக்காமல் விட மாட்டான் போலையே. அங்கே வேகமாக ஓடி வரான். சார் விடுங்க, யோ வெளியே போயா, நானே கூட்டு போய் விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் தான் கதவை சாத்திட்டு ஜங்குக்கு வெளியே எழுத்துட்டு போகிறான். ஏய் ஜங்குக்கு, யார்ரா நீ? நாங்களாம் அவர்கிட்ட பேச பயந்துட்டுருக்கோம், நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் தான் என் ஹைட்டை பற்றி பேசினார், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அடப்பா விட்டே. ஏய் ஒரு நிமிஷம் இரு. உள்ளே கூட நல்லா சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் நீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கா? எப்படி? ரொம்ப முக்கியம், மூட்டு போடா
வேலையை பாரு முத அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே அங்கே கதவை திறக்கிறான். அவன் பின்னாடி ஃபுல்லாக சட்டெல்லாம் கிழிஞ்சு டேங்கோட அந்த ஷூவோட பிரிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அந்த அளவுக்கு டேங் செம்மடி அடிச்சிட்ருக்கான். ஏய் ஹிரா, என்னடா பின்னாடி அப்படியே நிறைய அடி வாங்கியிருக்கு, முன்னாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? பின்னாடி தெரிஞ்சால் கூட எதுவும் தெரியாது, ஆனால் முன்னாடி அடிப்பட்டா பச்சையா தெரியல. இப்போ நான் ட்ரெஸ்ஸை போட்டு அதை மறைச்சிப்பேன். கையேட்றா முத அல்லப்பரு எம்எல்ஏ கையா. உன்னால தான் இன்னைக்கு உள்ளுக்குள்ளே அடி விழுந்துச்சு. திரும்பவும் உன்னால் நான் வாங்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல நீ சத்தமே இல்லாமல் இருந்துட்டு போகணும், புரியுதா அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடுறான். ஸோ இன்டர்வியூவுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பர்சனாக அப்படியே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்படியே கோவம் வந்து அங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு விசிறி வச்சிட்ருக்கான். என்னடா ஒர்க்கர் வச்சிட்ருக்க, எல்லாம் இப்படி மொட்டாலாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்ருக்கான். இப்போது ஜங்குக்கோட டோன் தான். அவனும் இப்போ உள்ளுக்குள்ளே போகிறான். உள்ளே போய் ஃபைலை கொடுத்துட்ட. ஹாய் சார், என்னோடய பேர் ஜங்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப கோவமாக இருக்கீங்க, தண்ணி வேணால் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே அப்படியே முறைக்கிறான். இப்போ என்ன இதுக்கு இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? ஏய், என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன சார் இப்படி தான் ஜிமின் பேச சொல்லி என்கிட்ட சொன்னார். எடே நான் சொன்னேனா? நான் என்னடா சொன்னேன்? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க உள்ளுக்குள்ளே வந்தோடனே அவர்கிட்ட வந்தோமா பேசினோமா போனோமான் இருக்குன்னு சொன்னீங்க. அதான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஐயா, நான் அந்த மூதேவிக்கிட்ட வேற மாதிரி சொன்னேன், ஆனால் அந்த பைத்தியம் வேற மாதிரி எடுத்துகிட்டு உங்ககிட்ட புதுசாக ஒன்று மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு என்ன சம்மந்தமே இல்லை, எனக்கு சட்ட வேலை கிழிஞ்சிருக்கு, நான் போய் மாற்றிட்டு வரேன். டேய் ஒழுங்காக அவர் என்ன கேட்குறனோ அது கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வாட்டுக்க அப்படியே குடுகுடன்னு ஓடி போயிடுறான். என்ன கேட்டனே அவன் இப்படி போகிறான்? பயம் இருக்குமோ? ஓ மேலே ஹீரோ மேலே. நானும் அதை தான் சொன்னேன், உங்கள் மேலே தான். சரி ரைட், இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்க அப்படியே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக் தான் வெளியே வரான். ஜிமின் அப்படியே கதவுக்கிட்டே நின்றுட்டே இருக்கான். ஆமாம், நீ என்ன பள்ளி மாதிரி அப்படியே சவுத்தில் ஒட்டிகிட்ருக்க? பள்ளி மாதிரி விட்டுறனா? ஏய் அதில் இல்லை, என்ன செலக்ட் ஆகிட்டியா? இல்லை வெளியே போன்னு திட்டி அமிச்சானா? யாரு எனக்கா? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஜிமினா. நான்லாம் செலக்ட் ஆகிட்டேன். இதெல்லாம் சப்ப மட்டும் சால்ட்டு விட்டுரு. என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாமா? அங்கே ஜிமின் தான் தம்பி, வேலைக்கு சேர்றது பெருசில்லை, இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் ஜெயிக்கிறதும் பெருசில்லை. இந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணணும்னா பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னது ரூல்ஸா? அதே தான், ரூல்ஸே தான். என்ன ரூல்ஸா? சொல்கிறேன் கேளு. மொதல் ரூல்ஸே, நீ அதிகமாக பேசக்கூடாது. எது பேசக்கூடாதா? ஏய், என் வாய் தான் இங்கே ஊருக்கு சோறு போட்டுட்ருக்குது. அதுவும் இந்த கம்பெனி நல்லா நடக்கணும்னா அதுக்கு முதல் என் வாய் ரொம்ப முக்கியம். என் வாயை கட்டி போடுற இந்த கம்பெனி எனக்கு தேவையே இல்லை, நான் போகிறேன்ப்பா. ஹஹஹா, அதுதான் ரொம்ப தவறான செயல் ஜங்குக்கா. இந்த வேலையை விட்டு போகணுன்னா நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டினா நீ போக முடியாது, அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சு. பார்க்கல? ஏடா இதுக்கு இப்படி ஒன்றா? ஆமாம், அது மட்டும் இல்லை, இங்கே நீ யாருக்கு வேலை பார்க்குற தெரியுமா? யாருக்கு? டேங்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க போகிற. ஐயா, ஆஹா, ஓஹோப்பா. ஏன்னா நீ இன்னும் தெரியாமல் இருக்க, எனக்கு ஊழ்ந்துச்சே அடி. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கனோ அது தாண்டா நீ பண்ண போகிற. அசிஸ்டண்ட், டேங்க் அசிஸ்டண்ட் இந்த ஜிமினா. அதுக்கப்புறம் இப்போ நீ இருக்க போகிற, புரியுதா? அவர் என்ன கொடுத்தாலும் சரி அதை நீ வாங்க தான் செய்யணும். ஆமாம், நீ இதுக்காண்டி வேலையை விட்டு போகிற? ஏய், அடுத்த வருஷம் நீ கல்யாணம்டா. அதுக்கு தான். அடுத்த வருஷம் கல்யாணத்துக்கு இப்போவே வா. என்ன இந்த கம்பெனியோட ரூல்ஸு இப்படி இருக்குது? எல்லாம் அப்படித்தான். இங்கே டேங்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கிற வரையும் இந்த கம்பெனியில் நீ நல்லபடியாக வேலை பார்க்கலாம். டேங் சும்மாலாம் கிடையாது, அடிக்க மாட்டான்லாம் நினைக்காத. ஒரு நிமிஷம், உனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதப்போ எனக்கும் நடக்கும்ன்றியா? அப்சல்யூட்லி. நீ திட்டு வாங்குவ, நானும் அதை வாங்கணும். அஃப்கோர்ஸ். நீ அடி வாங்கின, நானுமே அதை அடி வாங்கணுமா? கண்டிப்பாக. அவங்களோட அசிஸ்டண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்த எல்லாத்தையும்
பாடி கார்டு மாதிரி பார்த்துக்க செய்யணும். தாராளமா. மெயின் விஷயம் அவரை கோவப்படுத்தக்கூடாது. நிச்சயமாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட. வாய் ரொம்ப கம்மியாக இருக்கணும் பிகிலே, இல்லாட்டினா தப்பாயிரும். புரியுதா? இப்போ ஒரு மீட்டிங் வேறு நடக்க போகுது, அங்கே ஒன்று கூட்டு போகிறேன். வாயை கம்மி பண்ணிடுறா செல்லம். ஒர்க்கை நல்லா பண்ணினா ரிவார்டு கிடைக்கும். ஒர்க்கு நல்லா பண்ணலனா என் உயிர் போயிடும். நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, இந்த ஜிமினோட மொத்த உயிரும் உன் கையில் தான் இருக்குது. என்னையே தான் அந்த மனுஷன் தூக்கி போட்டு மிதிப்பான். அதனால பார்த்து பண்ணு. உனக்கு வேலை போகும், எனக்கு என் உயிரோடு சேர்த்து என் பாடியும் இந்த கம்பெனியை விட்டு போகும். புரியுதாடா? புரியுதா? ஏன் சுகாக்கு நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் நல்லபடியாக இந்த கம்பெனியை விட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு. அந்த அளவுக்கு பார்த்துக்கணும்டா. நீ என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். புரியுதா? வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மி நல்லா பேசி கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே மீட்டிங் ஹாலும் நடக்குது. அங்கே டேங் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கும் போய் உட்காடுறான். ஜிமின் அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ டேங் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. அது லைட்டான ஒரு மிஸ்டேக் வேறு இருக்கு. அது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். பட் சொல்கிறதுக்கு பயந்துட்டு எல்லோரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜிம்மினுக்குமே அது தெரியுது, அவன் அப்படியே அமைதியாக இருக்கா. பட் ஜங்குக்கு வாயை வச்சுட்டு சும்மா இல்லை. சார், நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா இந்த இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல. ஸோ டேங்குமே அதை பார்த்துட்டா. சரி, அதை நான் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை அங்கிட்டு அவங்க சொன்னோடனே அவ்வளோதான். அங்கே ஜிமினிக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஒரு மாதிரி கேர் ஆகி அப்படியே சுற்றி டொம்முன்னு கீழே விழுந்துடுறான். ஸோ அங்கிட்ட அங்கே அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. ஏன்னா அங்கே அத்தனை பேர் இருக்காங்க, யாருமே சொல்கிறதுக்கு முன்னாடி வரவே இல்லை பயந்துக்கிட்டு. பட் ஜங்குக்கு அப்படி இல்லை, தைரியமாக வந்து முன்னாடி வந்து சொல்லிடுறான். ஸோ கொஞ்சம் ப்ரௌடாக வேறு ஜங்குக்கு பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். என்ன ஜங்குக்கு பாடி இருக்கா இல்லை மீட்டிங்கை கேன்சல் பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவன் கடந்து போட்டோம், மூச்சு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல. ஸோ டேங்குமே அப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே ஜிம்மினை எவனுமே கண்டுக்கவே இல்லை. ஏன்னா டேங்கு அங்கே எல்லோரும் அவ்வளோ பயம், போய் என்ன ஏதுன்னு கூட பார்க்கவே இல்லை. ஸோ டேங்குமே ஒரு வழியாக ப்ரெசன்டேஷன் முடிச்சிடுறான். ஜங்குக்கு என்னோடய கேபினில் வந்து என்ன பாரு, இவன் இன்னும் எழுந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க, நான் உன்னை எழுப்பாட்டிக்கிறேன், நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்ல. ஸோ டேங்கு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ அவங்க ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மியோட காதுக்கிட்ட போய், டேய் ஓ ஹஸ்பண்ட் சுகா வெளியே நிற்கிறான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. எதே சுகாவா எங்கே? எந்திரிச்சிட்டியா? இதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா டேங் வந்து அவரோட கேபினுக்கு கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வரேன். அங்கே ஜிம்மின் அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். இந்த பாரு ஜங்குக்கே, அவர் கூப்பிட்றப்ப பாசமாக தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். உள்ள போனால் அடி நிச்சயம். நீ பண்ணுறது தப்பு பண்ணிட்டடா. என் வேலைக்கு மட்டும் எக்காரத்தை கொண்டு ஆப்பு வச்சிடாத. ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு கல்யாணமே முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனோட. அதுக்கு இப்போ வெட்டு வச்சு அமுச்சு விட்றாதடா. என் வேலையே உன் கையில் தான் இருக்குது. என் உயிர் அது உன் கையில் இருக்குது. பத்து பண்ணுறா டே ஜங்குக்கே அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு அப்படியே அதெல்லாம் கலப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ ஜங்குக்குமே அவங்களோட ரூமுக்கு தான் போகிறான். கதவை வேற தட்டுறான். உள்ளவா. அங்கே ஜங்குக்கு அப்படியே வாயை திறக்க கூட ஆரம்பிக்கல. என்னோட மிஸ்டேக்கை நான் சரி பண்ணிட்டேன், இது போய் அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு வா. நான் தான் அதை பண்ணணுமா? ஏன் பாஸுக்கு வேலைக்காரங்க யாராச்சும் வைக்கணுமா? இல்லை இல்லை, 5 minutesல இந்த பிரிண்டெல்லாம் எடுத்துட்டு என்கிட்ட வா. கண்டிப்பா, அதுக்கு தானே நான் இருக்கேன், தாராளமாக பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஜங்குக்கும் பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறான். போனால் அங்கே ஜிம்மின் அப்படியே இன்னும் ஒட்டி கட்டி நின்றுட்டுருக்கான். என்னாச்சு, அடிச்சிட்டானா? அடிக்கலாம் இல்லை, இந்த பிரிண்ட்டை போட்டு 5 minutesல முடிச்சுட்டு வர சொல்கிறான். அப்படி இல்லாட்டினா வேலை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஹெல்ப் பண்ண வரியா? எதே நான் வரணுமா? நான் என்ன தீடா ஆகணும்? நன்னெல்லாம் வர முடியாது. நான் போய் வேறு வேலை பார்க்க போகிறேன். டே எங்கடா போகிறேன்? நான் எங்கேயோ போகிறேன், எப்படா டே அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஸோ அவங்க ஜங்குக்கும் அப்படியே பிரிண்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டுருக்கான். ஸோ ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணுறான். இங்கே பாரு ஜங்குக்கே,
இப்போ இருக்குதே இது இது ஃபைல் கிடையாது, இந்த ஜிமினோட உயிர். அதை பத்திரமா எந்த கலப்படமும் பண்ணாமல் பத்திரமா போய் சேர்த்துடுறா. இல்லைன்னா அவ்வளோதான். கவலைப்படாத ஜிமினா, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உள்ளே போகிறான். ஸோ டேங்கிட்ட அப்படியே கொடுக்குறப்போ டேங்க அப்படியே பார்க்குறான். அங்கே ஃபைலெல்லாம் அப்படியே தலைகீழாக இருக்குது. ஸோ டேங்க அதை பார்க்குறான். என்ன ஜங்குக்கு, இந்த ஃபைலை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பவ்வால எதுவும் இன்ஸ்பயர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கியா என்ன? அங்கே ஜங்குக்கு அப்படியே அவனோட முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சு பார்த்துட்ருக்கான். அது வந்து சார், க்ரியேட்டிவிட்டி சார். ஒன்னாங்கட்டி அவங்க இப்போ அப்படியே எழுந்திருக்கிறான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த சேரில் உட்கார. ஸோ ஜங்குக்கு அப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டே அந்த சேரில் அப்படியே உட்கார போக, அது வேற வீல் சேர் வேற, அது லைட்டாக அது ரோல் ஆக ஆரம்பிக்க டேங்க எங்கே விழுந்துட போகிறானோ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பிடிக்கிற மாதிரி அந்த சேரோடு சேர்த்து அப்படியே பிடிக்கிறான். ஸோ 2 பேரும் க்ளோஸு, அப்படி ஒரு க்ளோஸு, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அங்கே ஜங்குக்கு அப்படியே டேங்க ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்கான். ஐயோ கடவுளே, என்னது இந்த மனுஷன் பார்க்க எப்படி இருக்கான்? நல்லா பழுப்புன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கான், பிக் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்க தான் நல்லா உத்து பார்த்துட்ருக்கான். ஹிண்டன் ஜங்குக், இது ஆஃபீஸ், இங்கே சர்க்கஸ் காட்டக்கூடாது. அங்கே ஜங்குக்கும் புரியுது, நாளையிலேருந்து டிக்கெட் போடுறதா ஸ்டாப் பண்ணிடுறேன். அவங்க அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். பட் ஜங்குக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு மாதிரி ஃபேஸை சேஞ்ச் பண்ணிடுறான். பார்த்தாச்சு ஏதோ ஃபைலு சார், ஃபைலு அவங்க இப்போ அப்படியே கையெடுத்துட்டு ஜங்குக்கு தான் அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்கான். சரி, ஒன்று இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டது யார்? வேற யாரு? நம்ம ஜிமினை. நீ போயிட்டா அவனை வர சொல்ல, வரையில் காஃபி கொண்டு வா வித்தவுட் சுகர். அங்கே ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெளியே போகிறான். ஆனால் அங்கே ஜிமின் இவங்களுக்காண்டியே அப்படியே வெளியே பேனு உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே கதை திறக்கிறான். டேய், உனக்கு ஒரு வேலையே இருக்குதா? ஏன் இங்கேயே உட்காந்துட்ருக்க? ஏன் பேச மாட்டேன்? உன்னால் என் வேலை போயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டுருக்கேன்டா. சரி விடு ஒன்று செய்வோ உள்ள கூப்பிட்டாரு. எதே போச்சு, மூஞ்சிலே ஃபைலில் விட்டு எரிஞ்சிட்டாரா? சாச்சா, அந்த அளவுலாம் ஆப்பிள் பண்ண மாட்டான். ஆப்பிளா? என்னோட பிக் ஆப்பிள். டேய், நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கிட்டு போய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. சி, அதெல்லாம் விட்றா, ரொம்ப நேரம் என் ஆப்பிளை வெயிட் பண்ண வைக்காத. போ, உனக்கு அந்த வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. டேய், உனக்கு வேணா அவன் வந்து ஆப்பிள் நல்ல ஆப்பிள் அறியலாம். ஆனால் இப்போ நான் உள்ளே போகிறப்ப பாரு, அவன் எந்த மாதிரி இந்த பீஸாக வெட்ட போகிறான்னு மட்டும் பாடுறா. டேய், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஜிமினா, போ நல்லபடியாக போ அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினா அமுச்சு விட்றான். ஸோ ஜங்குக்குமே டேக்கு காஃபி போடுறதுக்காண்டி போயிடுறான். ஐயா, மே ஐ கமின்? உள்ளவா உட்கார. ஐயா. ஆமாம், நீ தான் ஜங்குக்கு வேலைக்கு சரியா? ஐயா, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அந்த பொறும்போக்கு இனிமேல் என்ன தப்பு போனாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஜங்கு கோட்டுக்கு கதவை திறந்துட்டு வரான். பர்மிஷன் கூட கேட்காம அவங்க அப்படியே பார்க்குறான். சார் நாங்கள் காஃபி. ஸோ அவங்க ஜங்குக்கு அதை பார்க்குறப்பே நல்லா தெரியுது, அது வந்து சுகர் காஃபி, மேலெல்லாம் க்ரீம்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவங்க அப்படியே திரும்பி ஜிம்மினை தான் மறைக்கிறான். ஐயா, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, என்னைய மறைக்காதீங்க. ஜங்குக்கு, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? காஃபி தெரியுதுல, அப்போ இதென்ன எதுக்காண்டி க்ரீம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா? உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு? இதெல்லாம் வித்தவுட் சுகரில் இருக்கிற காஃபியெல்லாம் நீங்கள் குடிக்கிறீங்க, அதென்ன நல்லாவா இருக்கும்? ஒரு தாட்டி இந்த க்ரீம் காஃபியை குடிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். அங்கே ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் தான், டிஜேக்கு
என் வாழ்க்கையில் ஒன்று நல்ல காரியம்னு ஒன்று நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறியாடா? சார், ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க, ட்ரஸ்ட் மீ, நல்லாயிருக்கும். சட்டையாங்க அதை அப்படி எடுத்துகிட்டு ஒன் சிப் ட்ரை பண்ணிட்டு நாட் பேட். போக போக பழகிடும் சார். இனிமேல் நான் உங்களுக்கு இப்படியே எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா? சொல்லிவிட்டு அவன் வாட்டுக்கா நடந்து போகிறான். போகிற ஜங்குக்கு அங்கிட்ட அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அங்கே ஜிமின் தான் போச்சு. இந்த டெரர் பீஸ் இன்னமேல் இந்த பைத்தியத்தை இந்த வேலையில் வைக்கவே வைக்காது. எங்கே இருந்துட்டு அவனை பிடிச்சா? ஐயா, அதாயா எனக்கு ஒத்தரல. நீங்கள் வேணா ஊன்னு சொல்லுங்கள், எனக்கும் இவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்றேன். டேங் தான் ஜிமின், இனிமேல் இவன் என் கூட தான் இருக்கணும். இதை சொன்னோன்னே அங்கே ஜிமினுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. எது இவனா? உனக்கு அதான் 1 இயரில் மேரேஜ் ஆக போதில்ல, அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டா இவன் தானே எனக்கு இருக்கணும், அதான் சொன்னேன். அங்கே ஜிமினோட மைண்டில் தான் எப்படியும் டேங் சார் அசிஸ்டண்ட்டாக வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து தான் டேங் கிட்ட அனுப்பணும். இல்லைன்னா டேங்க வெறுப்பேற்றி அப்படியே வேலையை விட்டு இப்போவே போனாலும் போயிடும். அதுக்கப்புறம் எங்கேருந்து புதுசாக தேட வாய்ப்பே இல்லை. சார், நான் வேணா அவனுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டுமா? நான் என்ன சொன்னேனோ அது அப்படியே செய், என் கூட தான் இருக்கணும். ஆனால் ஐயா, நெக்ஸ்ட் இயர் தானே உனக்கு மேரேஜ். சரிங்கய்யா, ஜேகே இனிமேல் உங்கள் கூட தான் இருப்பான், அதில் மாற்றமே இல்லை. ஸோ ஜிமினும் அப்படி ரூமை விட்டு வெளியே போகிறான். அங்கே ஜங்குக் தான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் தான், என்ன ஜிமின், என்னோட பிக் ஆப்பிள் ஒன்று ஸ்லைஸ் போட்டானா? என்னை உரிக்கா மட்டும்தான்டா புள்ள, மற்றபடி எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஆனால் ஒன்று எதுவுமே பண்ணாமல் இருக்கானே, அதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேன்டுது. அதான் ஜிமினு கனெக்ஷன்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி என் ஹார்ட்டில் அவன் பேரை சொல்லுதோ அதே மாதிரி அவன் ஹார்ட்டில் என் பேரும் சொல்லுது போல். சொல்லுண்டா சொல்லும். இங்கே அவன் 2 அறை விட்டா உனக்கு எல்லாம் சொல்லும். சரி விட்டு ஜிமின், பொறாமப்பட்டு டென்ஷன் ஆகாத. ஏதோ ஒன்று, இனிமேல் நீ சிஓ கூட தான் இருக்க போகிற, அவர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. என்ன ஜிமின் சொல்கிற? இனிமேல் நான் பிக் ஆப்பிளோட இருக்க போகிறேனா? அவருக்கு என் கூட இருக்கிறதுல அவ்வளோ ஆசையா. இதோ போகிறேன். ஸோ இப்போ அப்படியே டேஸஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக்கு சொத்தப்பிட்டே இருக்கான். அவங்க ஒன்று சொன்னால் ஜங்குக் வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டு வருவான். இவங்க இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப ஜிமின் தான் அப்படியே பயத்திலே செத்துட்ருக்கான். ஏன்னா டேங்க அந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான் ஜங்குக்கு. ஸோ இப்போ ஒன் டே ஜங்குக் தான் டேங்க அப்படியே காஃபி போட்டு கொடுத்துட்டு அவன் அப்படியே ஃபைல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். இப்படி நம்ம ஹாட் சிங்க் ஆன மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட் சிங்க் ஆச்சுன்னா ஹாப்பி என்டிங் தானே. டேங்க இப்போ அப்படியே பார்த்து முறைக்கிறான். என்ன ஃப்ளோட் பண்ணுறியா? சாச்சா, ஆனால் எதுக்காண்டி உங்கள் முகம் ரெட் கலரில் இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, உங்களோட இந்த கண்ணும் நல்லா சிவப்பு கலரில் இருக்கிற ஆப்பிள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க கிட்டக்க வரான். ஃப்ளோட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறியா? உனக்கு எனக்கு கடுப்பேற்றுறதை தவிர வேறு முக்கியமான வேலையே இல்லையா? அச்சோ, நீங்கள் கடுப்பாகுங்களே, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பிக் ஆப்பிள். ஜங்குக்கு இப்போ அப்படி கொஞ்சம் லைட்டாக பேக் வரான். சரி, அவங்க அப்படியே சைலண்ட் ஆகி அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த காஃபியை ஒரு சிப் பண்ணிட்டு, இதா குடி, ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். ஓ, காஃபி ஷேரிங்கா? ஆனால் இது நம்ம கம்பெனி பாலிசியில் இல்லையே, நியூ பாலிசி. வேணும்னா ஓ இஷ்டம். ஸோ ஜங்குக்கு அப்படியே பாஞ்சு வந்து அந்த கப் ஆஃப் காஃபியை பிடுங்கி அவன் அப்படியே குடிக்கிறான். அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சரி, காஃபி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? ஒரு நியூவாக ஸ்வீட்டாக ஆப்பிள் ஃப்ளேவரில் குடித்த மாதிரி இருக்குது. 2 ஷாட் தான், சீக்கிரமாக இந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கே நான் வந்து நைட்டு அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். டாடா, பாய் பாய்.